நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தெல்லாம் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ஜல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் பத்தி சொல்லிடுங்க சார். ரிஷப ராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். ரிஷப ராசியில எந்த கிரகம் உச்சமடையுது பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன்னாலே உங்களுக்கு தெரியும் யாரு? அம்மா. அம்மா அம்மா ஆமா, சந்திரன்னாலே அம்மா தான். குளுமையான கிரகம். ஓகே ஓகே. ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் உணர்ச்சிப்படாம அவங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கு சார்ந்து வாழக்கூடிய ஒரு கிரகம் தான் சந்திரன். ஓகேவா? மனசுக்குள்ள எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய உறவுகளே மிக முக்கியமான உறவு அம்மா தான். அதே மாதிரிதான் ரிஷபராசியில சந்திரன் உச்சம் பெற்றனால நம்ம ரிஷபராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் பாத்தீங்கன்னா இந்த பணம், பொருள், அந்தஸ்து அப்படிலாம் பார்த்து அவங்க பழகவே மாட்டாங்க. அவங்களுடைய இயல்பான பழக்கம் எப்படின்னா நம்ம மேல அன்பு வைக்கிறாங்களா, நம்ம மேல கேர் பண்றாங்களா, அந்த ஒரு சின்ன கேரிங் போகுது. நீங்க போய் ரிஷபராசிக்காரங்கள நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க, உங்களை மாதிரி நான் வரணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. தன்னுடைய உணர்ச்சிப்பட்டு நட்பை வேகமா தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த நட்பை தேர்ந்தெடுத்தது, இந்த காதலை தேர்ந்தெடுத்தனாலதான் ரிஷபராசி படாத பாடுபடக்கூடிய தன்மைகள் பல விஷயங்கள் நடக்கு. ரொம்ப ஒரு அழுத்தம். ஏன்னா இவங்க ஒரு நெஞ்சவத்துக்காக மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபர். 12 ராசியிலேயே நான் உன்ட்ட அன்பு வைக்கிறேன், எனக்கு நீ அன்பை மட்டும் கொடுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மென்மையான நபர்கள் நம்ம ரிஷபராசிக்காரர். நீங்க தான் அம்மானே சொல்லிட்டீங்க. ஆமா, அதுக்கு நிகழ் வேற வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுடைய ஒரு மனம், ஒரு குணம் எல்லாமே அப்படியே பிரதிபலிக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு சிறப்பான ஒரு மனநிலை கொண்டவர்கள். ஓகே சார், நீங்க இப்படி சொல்றதுனால கேக்குறேன், இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இவங்களுடைய திருமண வாழ்க்கையா பொதுவாகவே ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். இவங்க கொஞ்சம் நகர்ந்து செல்வாங்கன்னா அவங்க பறந்து செல்லுவாங்க. ஆமா, ரிஷபராசிக்கு அவங்களுடைய பார்ட்னர் எப்பவுமே கொஞ்சம் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருப்பாங்க. சோ இவங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இவங்க ஒரு அன்புக்காண்டி இயங்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பேசியா கொஞ்ச நேரம் பேசு, ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டியான்னு ஒரு எதிர்பார்ப்போடய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. இயல்பாவே அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி, இம்மா ஒரு 5 நிமிஷம் எனக்கான டைம் ஒதுக்குமா, அவங்க கூட நான் பேச நினைக்கிறேன், இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அவங்க பிஸியா இருக்காங்களோ இல்லையோ அது வேற விஷயம். பட் அவங்க அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு நம்ம பிஸியான ஆளு, நம்ம கொஞ்சம் ஓவர் ஒர்க் இருக்கு அப்படி மாதிரி பார்ட்னர்ட்ட காட்டணுங்கிறதுக்காண்டி இவங்களுடைய பார்ட்னர் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு அன்புல கட்டு போட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு தாண்டி போறது ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்க அன்பை முழுசா புரிஞ்ச யாருமே இவங்களை ஏமாத்தவே மாட்டாங்க. சுயநலமா வர்றவங்க யாருமே இவங்களை உண்மையாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெளிவா சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே கன்னி ராசி செட் ஆகும். ஆமா, கன்னி ராசி அப்படியே அற்புதமா செட் ஆகும். எப்படி சார் பிசினஸ்க்கு வரதுனால இல்ல கல்யாணம் எல்லாத்துக்குமே. அதாவது பார்ட்னர்னால என்ன எடுத்துக்கிறோம், நான் என்னில் நீ பாதி, இதுதான் பார்ட்னர். அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அல்லது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான். என்னில் பாதிங்கிறது தான் பார்ட்னருடைய விஷயம். சோ அப்ப கன்னி ராசி அப்படி கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா ரிஷபராசிக்காக கன்னிராசிட்ட போய் லாக் ஆயிடுவாங்க, கண்டிப்பா லாக் ஆயிடுவாங்க. ஏன்னா கன்னிராசி எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய கற்பனை ஆற்றல்களே
ஒரு கவிதைகள் சொல்லிட்டே இருப்பாங்களா, இவங்களுக்கு அன்பு மானே தேனே பொன்மானே ஆஹா நம்மள பாசம் வச்சுக்காங்க ஆண்டு போய் லாக் ஆயிடும். ஏன்னா ஏன் லாக் ஆயிடும்னு இந்த வார்த்தை யூஸ் பண்றோம்னா, நம்ம ரிஷபராசி சுக்கிரன் அதிபதி. அந்த சுக்கிரன் எங்க போய் வலிமை இழக்கிறாங்கன்னா கன்னிராசியில தான். அப்ப காதல் பண்ணா நீ வலிமை இழந்துருவேங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பாங்க கிரக ரீதியாக. அப்ப கன்னிராசிக்காரங்களை இவங்க லவ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு லவ் அண்ட் ஒரு அந்யோன்யமான லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரங்கள. விருச்சிக ராசிக்காரங்க ஓரளவுக்கு இவங்க செட் ஆயிடுவாங்க. ஏன்னா 7ஆம் இடம்ல என்ன ஓரளவுக்கு செட் ஆவாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப பேவரா நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தைய கவிதையா பாடக்கூடிய அளவுக்கு மனதார இருக்கக்கூடிய அளவுக்கு யார் இருப்பாங்கன்னா மகர ராசி. மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன பண்ற, நீ ஏன் சோகமா இருக்க, நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு உள்ளூரோட கேட்பாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு அந்யோன்யம் ரெண்டு பேருக்குமே இருக்கும். அது நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், அல்லது ஒரு அண்ணன் தம்பி உறவா இருக்கட்டும். சோ மேபி இந்த எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் மகரம்னால டிக் அடிச்சலாம் சூப்பர் அப்படின்னு டிக் அடிக்கிற அளவுக்கு இவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். சில கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஐயா மகர ராசியால பாதிக்கப்பட்டு ஒருத்தன் போட்டாங்கன்னா நான் எடுத்து சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். ராசியின் அடிப்படையில் வலுவா இருந்தாலும் இவங்களுடைய லக்னாதிபதி இவங்களுக்கு 6 8 2 பேர் கூட இருந்தாதான் சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனா என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான செயல்கள். இவங்க ரொம்ப கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கவனமாக, அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை நம்ம சொல்லக்கூடாது, கவனமா இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க துலாம் ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் என்னன்னு வச்சுக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கும்பராசிக்காரங்கிட்ட, கும்பராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கேரிங்கா வச்சுக்கலாம். மெயினா வந்து தனுசு ராசிக்காரங்கிட்ட, தனுசு ராசிக்காரங்கிட்ட ஓரளவுக்கு லிமிட்டா இருந்தாங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புறாங்க அப்படின்னா சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கணும். 2 பேருடைய சுய ஜாதத்தை செக் பண்ண பிறகுதான் அந்த முழு நம்பிக்கை வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு 50% வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கவனமா இருப்பதே சிறப்புன்னு சொல்லலாம். ஓகே சார், இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன நம்பர்ஸ் இவங்களுக்கான ஃபேவர்ஸ்? பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 4 இத வந்து அவங்க மேக்சிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 21 முறை ஓகே 21 டைம்ஸ் அவங்க எழுதி 2 4 2 4 2 4 எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் ஆக்டிவிட்டி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 2 4 6 ஓகேவா. இந்த 2ஆம் நம்பர் இருந்தா பணம் இருந்தா வீடு வந்துடும், 2ஆம் நம்பர் பணம் இருந்தா சுகம் வந்துடும். ஏன்னா 4ஆம் நம்பர் சுகஸ்தானம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வண்டி வாகனம் எல்லாமே குறிக்கக்கூடிய விஷயங்கள். சுக்கிரனால என்னது, ஒரு வீடு அப்படியே வண்டி அப்படியே உள்ள அதாவது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடு. அப்ப காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் தான், ரிஷபராசியும் சுக்கிரன் தான். அப்ப 2ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் இவங்க ஒரு நாளைக்கு 21 டைம்ஸ் அவங்க எழுதி வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே சார், இவங்களுக்கான நிறம் என்ன சார்? இவங்களுக்கான நிறம் பச்சை. 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 இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் சார்? இவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுபோல ஸ்ரீ துர்காதேவி அம்மன், ஸ்ரீ துர்காதேவி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா தாயே நீதான் எனக்கு உறுதுணை அப்படின்னு வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எந்த விஷயங்களை மிகப்பெரிய சிக்கல் எதுல இருந்து வெளியே வர முடியல நினைக்காங்களோ துர்காதேவி அம்மனை அவங்க பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில 8 to 9 நைட்டு ஒரு தீபம் ஏத்தி, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி, புது மண் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி இவங்க மனசார சுக்கிர பகவானையும் ஸ்ரீ துர்காதேவியும் வழிபாடு செஞ்சாங்கன்னா மங்களகரமான வாழ்க்கை உறுதியாக ரிஷபராசிக்கு உண்டு. கண்டிப்பா சார், சூப்பரா சொன்னீங்க. 21 டைம்ஸ் எனக்கே கேட்க வந்து சார் நம்ம கூட இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி.